முருகாசரணம். அனைவருக்கும் வணக்கம். அருணகிரிநாத சுவாமி நம்ம எந்தெந்த தன்மையில் நம்மளை பாவிச்சோம்னா முருகப்பெருமானோட வேலாயுதம், சூரனுடைய மலையை சுக்குசூரா ஆக்கிய அந்த வேலாயுதம் நம்மளை ஆட்கொள்ளும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு கந்தர் அலங்கார பாடல் மூலயமா நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. அந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தடுங்கோள் மனதை விடுங்கோள் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் எழுபாரும் உய்ய கொடுங்கோள் சூரனுடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடுங்கோள் அருள்வந்து தானே உமக்கு வெளிப்பாடுமே அப்படிங்கிற அந்த பாடல். இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அருணகிரிநாதர், நமக்கு நம்மளுடைய எண்ண சிதறல் ஐம்பூலங்கள் மூலியமா தான் நமக்கு சிதறுது அப்படிங்கிறத, அது நம்மளை என்ன சலனம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கண், செவி, மூக்கு, நாக்கு, தோல் இவைகள் மூலியமா நம்மளோட எண்ணங்கள் பல விதங்களில் ஒருமைப்பாடு இல்லாமல் பரிமாணமாகுது. பல விதங்களில் சங்கல்பினீங்கன்னா, விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா நீங்கள் சில அனுகிரகங்களை பெற முடியும். அப்புறம் மேலும் சொல்கிறாங்க, கோபத்தை நம்ம விட்டுடணும், அப்புறம் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும், அசைவற்று ஒரே இடத்துல இருந்து தியானம் பண்ணுறது, பாராயணம் படிக்கிறது, இந்த மாதிரி தன்மைகளை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா 7 உலகத்திலும் வாழக்கூடிய தன்மை உடையவங்களாக நம்ம இருப்போம். இப்படி இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்மளை பாவிச்சுக்கிட்டோம்னா சூரபத்மனுடைய மலையை நொறுக்கிய வேலாயுதம் நம்மளை ஆட்கொள்ளும். இது மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத இந்த தன்மையில் நம்மளை பாவிக்கும் போது நம்மளால் முருகப்பெருமானோட வேல் நம்மளை காத்தருளுமா, நம்மளை ஆட்கொள்ளுமா. இதை அருணகிரிநாத சுவாமி கந்தர் அலங்கார பாடலில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம தினமும் ஒரு பாடல்களை இதை மாதிரி திருப்புகளை நம்ம பற்றிக்கும் போது நம்மளே காத்துக்க முடியும். நம்ம யாருடைய உதவியை நாட தேவையில்லை. முருகப்பெருமானோட பரிபூரண நிலை நமக்கு சித்தியாகுங்கிறத அருணகிரிநாத சுவாமி இந்த கந்தர் அலங்கார பாடலில் சொல்கிறாங்க. நம்மளுடைய மனம் எப்படி பாவிக்கும் அப்படின்னா, ஐம்பூலங்களை மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நீங்கள் அந்த பார்க்குற இமேஜ் பல விதங்களில் எண்ணங்கள் பரிமாணமாகும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. காது மூலியமாக நீங்கள் கேட்குறதுனாலையும் உங்களுடைய எண்ணங்கள் மாறக்கூடியது. சுவாசத்தின் மூலியமாகவும் மாறும். நம்ம ஒரு உணவை சாப்பிட்றோம்னா ருசியின் மூலியமாகவும் நம்ம எண்ணங்கள் டக்குன்னு மாறும். நம்ம தோளில் படுற தொடு உணர்வு மூலியமாகவும் மாறும் அப்படிங்கிறத அருணகிரிநாத சுவாமி சொல்கிறாங்க. கோபத்தை நீங்கள் குறைச்சிங்க, கோபம் குறைக்கப்படும் போது உங்களுக்கு இறைவன் மீது உங்களுக்கு கருணை வரும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உணவு அன்னதானத்தை பற்றி இதில் ரொம்ப ஒரு மகத்துவமாக சொல்லப்படுது. ஏன்னா அன்னதானம்ங்கிறது அனைத்து விதமான உங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து, யாரோடையோ எங்கேயோ ஒருத்தவங்களோட பசியை நம்ம துடைக்கும் போது, அவங்களுக்கு நம்ம அன்னம் இடும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் சரி செய்யப்படுகிறது. இது பல மகான்கள் சொல்லியிருக்காங்க. வள்ளல் பெருமாள்லாம் அதனால தான் அன்னதானத்தை பற்றி அதிகமாக நிறைய மகான்கள். ஏன்னா ஒரு மனிதன் ஒரு எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அவனுக்கு மனநிறைவு ஏற்படாது, வேணும்னு தான் சொல்லக்கூடியது. ஆனால் ஒரு உணவை கொடுத்தா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த உணவை அவங்களால எடுத்துக்க முடியாது, ஒரு அளவு தான் சாப்பிட முடியும். அதனால் அன்னதானத்திற்கு மிகப்பெரிய மகத்துவம் இருக்குது. அதை உணர்ந்து தான் இந்த அன்னதானத்தை எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அருணகிரிநாத சுவாமியும் இந்த கந்தர் அலங்கார பாடலில் இந்த அன்னதானத்தை பற்றி நீங்கள் இப்படி கொடுங்க, இறைவன் முருகப்பெருமானோட வேல் உங்களை ஆட்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறத பற்றி சொல்கிறார். ஏழைகள்னே குறிப்பிடுறார். ஏழைகளுக்கு நம்ம உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அசைவற்ற ஒரு இடத்துல இருந்து நம்ம திருப்புகள்லாம் படிக்கணும் அப்படின்னா நம்ம இங்கேயும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே செல்கிறோம். அப்புறம் வேலைகள்லாம் செஞ்சுட்டு அப்படி இல்லாமல் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து ஒரு விருப்பு விரித்து அமைதியாக அந்த தெய்வ பாசுரங்களை படிக்கும்போது முருகப்பெருமானோட வேலாயுதம் நம்மளை ஆட்கொள்ளும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அருணகிரிநாத சுவாமி. இந்த வேலாயுதம் எந்த அளவுக்கு சக்தி நிறைந்ததுன்னு என்ன சொன்னால், சூரபக்தனுடைய மலையாக இருக்கக்கூடிய அந்த மலையை சுக்குசூரா நொறுக்கின
அந்த வேல்வாயுதம் வந்து நம்மளை வந்து ஆட்கொள்ளுமா. இந்த தன்மையெல்லாம் நம்ம இருந்தோம்னா முருகப்பெருமானுடைய வேலாயுதம் நம்மளை ஆட்கொள்ளும். முதல்ல என்ன சொல்கிறாரு, ஐம்புலங்கள் மூலிமா நம்ம எண்ணங்கள் சிதறடிக்கக்கூடாது. அப்புறம் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும், கோபத்தை விடணும், ஒரே இடத்துல உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணணும். இந்த தெய்வ பாசுரங்களை பயிலும்போது நமக்கு வந்து முழுமையாக இந்த முருகப்பெருமானோட வேலாயுதம் நம்மளை ஆட்கொள்ளும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இந்த பாடலை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். முருகாசரணம். முருகர் புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம்.